உண்மையாக சொல்கிறேங்க. ஒரு ஹோம் பேக்கருக்கு என்ன தெரியுங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம கையால் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சு கொடுக்குற கேக்கை சாப்பிட்டு அவங்க கொடுக்குற ரிவ்யூவில் தாங்க நமக்கு ஃபுல் ஹாப்பினஸ்மே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோம் பேக்கிங் மட்டும் சொல்லலை, நம்ம நார்மலாகவே வீட்டில் சமையல் செஞ்சு ஹஸ்பண்ட்க்கோ குழந்தைக்கோ அம்மா அப்பாக்கோ நம்ம கொடுக்குறப்போ நம்ம செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் டைமிங் எடுத்திருப்போம், நம்ம கால் வலியிலேருந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம செய்கிறோம். ஸோ அதை சாப்பிட்டு இவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக நம்ம பட்ட கஷ்டம் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. நம்ம செஞ்ச சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களேன்ற ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்க, எல்லாம் பேசிட்டு சொல்ல வந்த முக்கியமானது சொல்லாமல் விட்டுறக்கூடாது இல்லையா? என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்டோபர் மந்த் ஃபுல்லாகவே நான் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் புக் பண்ணாதவங்க கண்டிப்பாக புக் பண்ணி ஒன் டைம் சாப்பிட்டு பார்த்து உங்களோட ரிவ்யூவை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர்